வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். 4 நாட்கள் நடைபெறும் மாமதுரை நிகழ்ச்சி கோலாகல தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். மதுரையை மதுரைக்காரர்கள் மட்டுமல்ல, அனைவரும் போற்றலாம். தவறு செய்தவர் மன்னனே ஆனாலும் கேள்வி கேட்ட மண் மதுரை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது. நீதிய காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது. ஆண்டு முதல் மாமதுரை விழா நடைபெற்று வருகிறது. திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட இடமும் மதுரைதான் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்துதான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனாலதான் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்ட நகரம்னு மதுரையை குறிப்பிட்டேன். தமிழ்நாடு முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகளை திறக்க நடவடிக்கை. உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல். ரேஷன் கடைகளில் பாமாயில் துவரம் பருப்பு தங்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் ஏற்பாடு. ஜூலை மாதம் துவரம் பருப்பு பாமாயில் பெறாதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் 10 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணியில் 6310 டன் கட்டிடக் கழிவுகள் அகற்றம். பொது இடங்கள், நீர்நிலைகள் அருகே கழிவுகள் கொட்டினால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி விபத்து மற்றும் அபராதம் இல்லாத சென்னையை உருவாக்கிட பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் வேண்டுகோள். டிராபிக் வயலேஷன்ஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக டிராபிக்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணங்கள் பார்த்தா ஹெல்மெட் போடாதது, ராங் சைட் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங், செல்போன் டிரைவிங். இந்த 4 விஷயங்களை நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னாலே, கரெக்டா சிக்னல்ல ரெட்ல நிப்பாட்டணும் அப்படின்னாலே நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் தடுக்கலாம். ஸோ சென்னை ஆகஸ்ட் 26ஆம் தேதி நோ ஆக்சிடென்ட் டே ஆக மாற்றுறதுக்கு சென்னை போக்குவரத்து காவல்துறைக்கு உங்களோட ஒத்துழைப்பு கொடுங்க. வங்கிகளின் குறுகிய கால கடனிற்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. ரெப்போ வட்டி விகிதம் 6.5% நீடிக்கும் எனவும் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, நாகை, புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியிலிருந்து 6,367 கன அடியாக குறைவு. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றம்.
நீர்வரத்து அதிகரிப்பால் 57 அடியாக உயர்ந்து கடல் போல காட்சியளிக்கும் வைகை அணை. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. காவிரி ஆற்றிலிருந்து பிலிகுண்டுலுவிற்கு வரும் நீர்வரத்தின் அளவு 8000 கன அடியாக குறைவு. 24 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி. சூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் கட்டும் பணியால் இருபுறமும் கடும் போக்குவரத்து நெரிசல். 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்களால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதி. கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த வேதாரண்ய மீனவர்கள் மீது இலங்கை கடல் கொள்ளையர்கள் தாக்குதல். மீனவர்களின் படகின் மீது ஏறி கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கி அட்டூழியம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி தருவை குளத்தில் நாளை ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டம். மீன் ஏலக்கூடம் நடைபெறாது எனவும் அனைத்து விசைப்படகு நாட்டுப்படகு உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் அடுத்த மொக்கை மேடு கிராமத்திற்குள் குட்டியுடன் புகுந்த 2 காட்டு யானைகள். சுமார் 2 மணி நேரம் போராடி காட்டுக்குள் விரட்டியடித்த வனத்துறையினர். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 50,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 86 ரூபாய் 50 காசுகளாக நிர்ணயம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் குற்றச்சாட்டு பதிவிற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை இன்று நேரில் ஆஜர்படுத்த உத்தரவு. நேரில் ஆஜர்படுத்தப்படவில்லை என்றால் காணொலி மூலம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி அறிவிப்பு. முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் மூலம் 10,881 கோடி ரூபாய் முதலீடும் 17,371 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி குறைந்துள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டிய நிலையில் அமைச்சர் TRP ராஜா அறிக்கை. ஆவடி அருகே ஓய்வு பெற்ற விஞ்ஞானியிடம் 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை மோசடி செய்த வழக்கு. 2 பேரை கைது செய்து ஆவடி மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பயநாட்டிற்கு பிரதமர் மோடி செல்ல உள்ளதாக தகவல். வரும் 10 அல்லது 11ஆம் தேதிகளில் செல்வார் என எதிர்பார்ப்பு. மக்களவையில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா இன்று அறிமுகம். கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய எதிர்க்கட்சிகள் திட்டம். ஹரியானாவில் ஆண்டிற்கு 1,80,000 ரூபாய் வரை வருமானம் கொண்ட குடும்பத்திற்கு 500 ரூபாய்க்கு சிலிண்டர் வழங்கப்படும் என அறிவிப்பு. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் நயாப் சிங் சயனி. சந்திரயான் 3 திட்ட விஞ்ஞானிகள் பொறியாளர்களுக்கு விஞ்ஞான் விருதை அறிவித்தது மத்திய அரசு.
தமிழ்நாட்டை சேர்ந்த சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீர முத்துவேல் தலைமையிலான குழுவிற்கு விருது. முகமது யூனுஸ் தலைமையில் வங்கதேச இடைக்கால அரசு இன்று பதவியேற்கிறது. தலைமை ஆலோசகர் என்ற பதவியுடன் 15 உறுப்பினர்களை கொண்ட ஆலோசனைக் குழு ஆட்சி அமைக்கிறது. இலங்கை அதிபர் தேர்தலில் மகிந்த ராஜபக்சவின் மகன் நமல் ராஜபக்ச போட்டி. ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தொழிலதிபர் ஒருவர் கடைசி நேரத்தில் வாபஸ் பெற்றதால் நமல் ராஜபக்சவிற்கு வாய்ப்பு. $12,500 ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது அமெரிக்காவை சேர்ந்த டெல் நிறுவனம். செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்ய உள்ளதால் பணி நீக்க நடவடிக்கை என டெல் நிறுவனம் விளக்கம். மல்யுத்த போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் ஓய்வு அறிவிப்பு. போட்டிகளில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் திடீர் முடிவு. இனியும் போட்டிகளில் விளையாட தனக்கு எந்த வலிமையும் இல்லை. தன்னுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் உடைந்துவிட்டதாகவும் வினேஷ் போகத் ஆதங்கம். தகுதி நீக்கத்தை எதிர்த்து வினேஷ் போகத் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு. விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றதற்கான வெகுமதி, மரியாதை, வசதிகள் அனைத்தும் வினேஷ் போகத்திற்கு வழங்கப்படும். பதக்கம் வென்ற வீராங்கனையாகவே வினேஷ் போகத்தை கருதுவோம் எனவும் ஹரியானா மாநில அரசு அறிவிப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் ஈட்டி எறிதலில் இன்று நடைபெறும் இறுதிச் சுற்று போட்டியில் பங்கேற்கிறார் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா. இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா தங்கப் பதக்கம் வெல்வார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் வெண்கலம் வெல்லுமா இந்திய ஹாக்கி அணி? இன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்கும் போட்டியில் ஸ்பெயின் அணியுடன் பல பரீட்சை.